ஒரு சிறிய ஒரு உரையை தருவதற்காக வேண்டி கண்டி மஜ்லிஸுல் உலமா சதரியின் தலைவரும் கல்கமா பகுதி நேர மதரசத்துல் ஃபலாஹு சுன்னியா மதரசாவின் அப்பெருமானிய கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலவி அஷ்ரப் பாதிரி அவர்களை இந்த இடத்தில் அன்போடு அழைக்கிறேன். ஒரு சிறிய சொற்பொழிவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாரும் எழுத்து போன கலைத்து போன வேலையில ரொம்ப நேரம் எடுத்து போனதில்லை. ஆனாலும் நாங்கள் அந்த செஞ்ச நிகழ்வுகள் சார்ந்த சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டா இன்னும் நாங்கள் செஞ்சதில் எங்களுக்கு ஒரு மனக்குறுத்தி இருக்கும். இவ்வளவு நேரம் மலையையும் பாடாம மலையை நாங்கள் பொருட்படுத்தாம அழகான ஒரு செலவாட்டு பேரணிய கசிதாக்களோட முன்னெடுத்து கொண்டு வந்தோம். இதை நாங்கள் ஏன் செய்யணும்? இப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒரு கேள்வி சஹாபாக்கள் செஞ்சாங்க. நாங்க எங்களை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் பிறந்த தினத்தையொட்டி சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம். சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஆதாரம் என்ன? சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்க நேருக்கு நேர் நின்று கண்டு கண்டு ரசித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பார்க்கிற பாக்கியம் இல்ல. அதனால மீளாத கொண்டு மீளாத வச்சு நாங்க சந்தோஷமாகிறோம். சஹாபாக்களுக்கு மீளாது கொண்டாடணுங்கிற அவசியம் இல்ல. என்ன மீளாதனுடைய சொந்தக்காரர் முன்னுக்கு இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க. புகாரி முஸ்லிம் உட்படப்பட்ட கிரந்தங்கள்ல சஃப்வா முதலியெல்லாம் நூலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வாராரு மஜ்லிஸுக்கு, மூஞ்செல்லாம் மாறி போயிட்டு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வானே மாலக்க, உங்களுக்கு என்ன உங்களோட மூஞ்செல்லாம் மாறி போயிட்டு என்ன பிரச்சனையா கவலையா? இல்ல ரசூலல்லாஹ், நாங்க வீட்டுல இருக்கும்போது உங்களோட நினைவு வருது, வந்தா ஓரோடி வந்து உங்களோட முகத்தை பார்க்கறதுனால எங்களோட கவலை நீங்குது, நாங்க சந்தோஷம் அடைஞ்சு கொள்றோம். இந்த ஹதீஸ் நீங்க செய்தி என்ன சொல்றாங்க? யாரு சொல்றாங்க? நாங்க உங்களை பார்க்கறதுனால எங்களை கைப்பு சாந்தம் அடைந்து சந்தோஷம் அடைந்தது. அப்ப சஹாபாக்கள் நேரடியாக அருமை நாயகத்தை பார்த்து 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 சந்தோஷப்பட்டாங்க. நாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு இந்த மாதத்துல அவர்களுடைய வருகையை வச்சு புகழாடங்களை கவிகளாக ஊர்வலங்களாக வைத்தியங்களாக எடுத்து பேசி எங்களை சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம். மார்க்கத்தோட ஒரு பொது விதி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு அதிசாதாரண தேவையில்ல. ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராக்கு போறாரு, அவர் சந்தோஷத்துல சாப்பாடு போடுறாரு. இதுக்கு ஆதாரம் கேட்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போனாங்களே, சாப்பாடு போட்டு போனாங்கன்னு கேட்கலாமா? அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு போடுறாங்க. எனக்கு ஒரு நிமித்து கிடைச்சிக்குது, ஹஜ்ஜிங்கிற நிமித்து கிடைச்சிக்குது, நான் போறேன், நீங்க துவா செய்யுங்க. அந்த நிமித்தை எடுத்து சந்தோஷத்தை எடுத்து பேசுறதுக்கு அவர் சந்தோஷமா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கிறாரு. சந்தோஷத்துக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவதரிச்ச மாதம். அதுல கோடான கோடி மக்கள்ல அல்லாஹ் அவர்களுடைய உம்மத்துல எங்களை சேர்த்து அவங்களை சலவாத்து சொல்லக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கு அந்த காரணங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரித்த இந்த நாளையில நாங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சோம். கடைசியா ஒரு குர்ஆனுடைய வசனத்தை மட்டும் கூறி நிறைவேறுவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, ஃபஅம்மல்லதீன ஆமனூ பி ஃபஅம்மல்லதீன ஆமனூ. இந்த ஆயத்தை நம்ம கொஞ்சம் நல்லா விளங்கிக்கொள்ளும். ஃபஅம்மல்லதீன ஆமனூ பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளும். ஏண்டா இன்னைக்கு இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி முஹப்பத் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றுதான். அது பின்பற்றுதல் என்பது வேறு, முஹப்பத்து என்பது வேறு, நேசம் என்பது வேறு, கண்ணியம் என்பது வேறு. எல்லாம் அவங்களை பின்பற்றுறதுதான் முஹப்பத் என்றிருந்தா நாளைக்கு ஞாபகப்படுத்துற சின்ன விஷயம். அவங்களை பின்பற்றுறதுதான் முழுக்க முழுக்க முஹப்பத் என்றிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடிய வச்சு பரக்கத்து தேடினாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொல்லி சொன்னாங்களா? என்ன முடிய சஹாபாக்களே வச்சுக்கோங்க, நீங்க பரக்கத்து தேடுங்க, நோயாளிகளுக்கு நீங்க அதுல நீர்ல போட்டு கொடுங்க சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அப்ப அது வந்து எங்க கிதாபுக்குள்ளுக்கு வராது. அது முஹப்பத்துக்குள்ளுக்கும் தஹ்கீர் என்று சொல்லக்கூடிய கண்ணியத்துக்குள்ளுக்கும் வரும். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா பாருங்க. ஏன்னா இந்த ஒரு கூட்டம் என்ன செய்யறது? வெளி அமர்களை கொண்டு
ஏமாத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க மஹப்பத் வச்சனா அவங்கள பின்பற்றுறதுதான். நாளைக்கு மறுமையில எங்கட அமலே இல்லா போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட அமல் இல்லா போனால் ஒரு நிலைமை வந்தாலும் எங்களுக்கு கடந்தார காரூணிய கடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபஅம்மல்லதீன ஆமனு பிஹி அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். நல்லா விளைக்கோங்க. வஅஸ்ஸருஹு அவர்களை கண்ணியப்படுத்துறது. வநஸருஹு அவர்களுக்கு உதவி செய்யும். எப்படி அப்பா நாங்க எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யறது? நாங்க எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் வநஸருஹு அவர்களுக்கு உதவி செய்தவங்க. ரெண்டு மூணு கூட்டம் சொல்லிட்டான். ஒண்ணு அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், வஅஸ்ஸருஹு அவர்களை கண்ணியப்படுத்தியவர்கள், வநஸருஹு அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், வத்தபஉ நூரல்லதி உன்சில மஅஹு அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை பின்பற்றியவர்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அவங்கதான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் நாலு கூட்டத்தை சொல்றான். நாலு கூட்டம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுறவங்க, அவங்களை கண்ணியப்படுத்துறவங்க, அவங்களுக்கு உதவி செய்யறவங்க, குர்ஆனை பின்பற்றவங்க. இவங்க நாலு பேரும் தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப இந்த நாளில ஒன்று இல்லா போனாலும் இவங்க வெற்றியாளர் கூட்டத்துல வரையலாம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றோம், கண்ணியப்படுத்துறோம், எல்லாம் செய்யறோம், எல்லாம் எங்களுக்கு செய்யணும். எங்கள் உயிரை கொடுத்து கண்ணியப்படுத்தேரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அப்ப உதவி செய்யறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான் அவங்களுக்கு உதவி செய்யறவங்க தான் வெற்றியாளர்கள். இப்ப நானும் நீங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றிருந்தா நாங்கள் வெற்றியாளர் இல்லை. எப்படி உதவி செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்யறாங்க என்ன அர்த்தம்? அப்ப ஹதீஸுக்கு வரணும். ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி தருது. ஹஸ்ஸான் இப்னு சாபித்களை சொல்லி தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உதவி செய்வது என்ன தெரியுமா? ஹஜௌத முஹம்மதம் ஃபஅஜிது அன்ஹு நீ நாயகத்தை வெறுத்து கவிபாடுகிறாய், நான் நாயகத்தை புகழ்ந்து கவிபாடுகிறேன் சொல்லிட்டு வஃபீராக இன்னல்லாஹி ஜஸாஉ அதற்காக அல்லாஹ்விடத்திலே அழகான கூலியும் இருக்குது என்று சொல்லிட்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்றாங்க வயம்தரு வயன்சுரு சவாஉன் நாயகத்தை புகழ்வதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் இரண்டும் ஒன்று என்றால் நாயகத்துக்கு யார் யாரெல்லாம் நாயகத்தை புகழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நாயகத்துக்கு உதவி செய்ததை போன்று அந்த குர்ஆனை பின்பற்றியவர் ஆயத்தை பின்பற்றியவர்கள் போன்று. சாதாரண விஷயம் எல்லாம் வந்து ஷரீஃப்கள் மௌலிது ஷரீஃப்கள். எனவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா இந்த பச்சிலம் மாணவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்கள் அல்லாஹ் தஆலா உள்வாங்கி இருக்கிறான்னு சொன்னா நீங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் அகீதாவுல நாயகத்தின் மீது நேசம் கொண்ட கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்திருக்கிறான். வழிகட்ட கூட்டங்களை விட்டு நீக்கி பாதுகாத்து கியாமத் வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது முஹப்பத் வைத்து வாசம் வைத்து நேசம் வைத்த கூட்டத்தில் வல்லவர் அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குழந்தை செல்வங்களையும் குறிப்பாக இந்த இடத்துல வந்து கவி படித்து நாயகத்துடைய புராணங்களை சொன்ன இந்த மாணவர் செல்வங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்து நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் சிறந்த கல்விகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாயகத்தினுடைய பரக்கத்தினால் கொடுத்தார்கள் என்று